விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, அவரோடு பழகியவர்களுக்கு தெரியும், யாராக இருந்தாலும் பொறுப்பை பார்த்து பழக மாட்டார். அவர்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு தகுந்த மாதிரி பழக மாட்டார். அவருக்கு மதிவதனையும் ஒன்றுதான், அண்ணன் மாசுவும் ஒன்றுதான் என்ற அளவில் பழகக்கூடிய ஆகச்சிறந்த பண்பாளர் அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பிற்குரிய உடன்பிறப்புகளே, இறுதி வரிசை வரை நின்றிருக்கக்கூடிய தோழர்களே, நின்று செவிமடுக்கக்கூடிய தரமணி பகுதி வாழ் பொதுமக்களே, இளைஞர்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்பு வணக்கம். கலைஞருக்கு நினைவு நாள். கலைஞர் மறைந்து விட்டார். மறைந்து விட்டார்னு நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கின்ற போது எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தாரோ அதே எதிர்ப்புகளை இன்று வரையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அது சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார், பெரியார் சிலைகளை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னாரு. இப்போ நாங்கள் சொன்னோம், பெரியார் செத்துட்டாரு, பயப்படாதீங்க, திடுதுப்புன்னு வந்துட மாட்டார், நீங்கள் பயப்பட வேண்டாம், இருக்கிறது சிலையை பார்த்து பயப்படாதீங்க. அதே போல பெரியாரின் மாணவராக கலைஞருடைய பெயரே பயமாக இருப்பதால் திட்டங்களிலிருந்து பெயரை நீக்கக்கூடிய அளவிற்கு அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைந்த ஒருவர் மீது ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? அன்பிற்குரிய சகோதரிகளே, பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆண்கள் கலைஞரை மறந்தாலும் பெண்கள் ஒருபோதும் கலைஞரை மறந்துவிடக்கூடாது. அந்த நன்றி உணர்ச்சியோடு மேடையில் நிற்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நாங்கள் எதுக்குங்க அவருக்கு நன்றியோடு இருக்கணும்? எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க, எங்கள் வீட்டுக்கார் சம்பாதிச்சு கொடுக்குறாரு, இல்லை நாங்களே சம்பாதிக்கிறோம், நாங்கள் என்னத்துக்கு கலைஞருக்கு நன்றியோடு இருக்கணும்? அதானக்கா? பல பேர் அந்த நினைப்பில் கூட உட்கார்ந்துருக்கலாம். ஏன் நாங்கள் வாசிக்காமல் இருந்திருந்தால் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். ஏன் எங்கள் அம்மா சம்பாதிச்சு போடுறாங்க, எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாரு, கலைஞருக்கு ஏன் நன்றியோடு இருக்கணும்? சும்மா ஆனா ஊனா இந்த திகாக்காரவங்க திமுககாரவங்கெல்லாம் நன்றி நன்றின்றீங்களே அப்படின்னு ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், ஒருபோதும் நன்றியை இந்த மக்களிடம் எதிர்பார்த்தது கிடையாது. அவங்க எதிர்பார்க்கல. பெரியார் சொல்லுகிறார், நன்றி என்பது பெற்றவர்கள் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அவங்க எதிர்பார்க்கலங்க. கலைஞர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு மக்களிடம் செய்ததற்கெல்லாம் நன்றி எதிர்பார்க்க கூடாது. அப்ப அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. நான் ஏன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொன்னேன்னா, இறங்கி வருகிறோம், கார்ல இருந்து இறங்கின உடனே காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் என் காதுல விழல. எனக்கு ஒரே ஒருத்தவங்களோட உருவம் மட்டும்தான் இன்னும் மனசுல நிக்குது. நீங்க போறப்ப கூட பார்க்கலாம். அத்துணை ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில் மிடுக்கோடு நின்ற ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் என் கண்ணுக்கு தெரிந்தார். ஏன் அவங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா, திட்டங்களிலிருந்து கலைஞருடைய பெயரை நீக்கி விடலாம், அந்த காக்கி உடுப்பிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவை ஒருவராலும் நீக்க முடியாது. ஏன்? பெண்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு முன்னாடி பேசின வட்டக்கழக செயலாளர்கள் ஏதோ வரலாற்று ஆய்வாளர்கள் மாதிரி பேசுறாரு. அண்ணெல்லாம் வருஷத்தை சொல்லி, அப்ப யார் எம்பியா இருந்தாருன்னு சொல்லி, யார் மாவட்ட செயலாளர், யார் எம்எல்ஏ, அண்ணன் இவ்வளோ எஃபர்ட்லாம் நம்ம மக்களுக்கு போடணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே நான் உங்களை உண்மையாகவே மனதார பாராட்டுகிறேன். ஏன்னு கேட்டால், நம்ம ஏதாவது ஒரு உரை நிகழ்த்தினோம்னா கீழே வந்து கமெண்ட்ல அந்த வரலாறே எங்களுக்குலாம் தேவையில்லை, வரலாறே எங்களுக்கு பிடிக்காது, சரி உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால், எத்தனை மணிக்கு எந்த தேட்டரில் எங்கள் அண்ணன் ஷோ ஓடுதுன்னு சொல்லு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு கூட்டம். சரி, அந்த கூட்டத்துக்காக நம்மளும் அவ்வளோ இறங்கணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப, அந்த கூட்டத்துக்காக நாம் இறங்க தேவையில்லை, அவர்களை நம்மை போல் உயர்த்துவோம் என்று நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆற்றிய உரைக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன் இவ்வளவு நன்றி சொல்றேன்னா, மாவட்ட செயலாளர் பேசினாரு, வருஷத்தை சொல்றாரு, அவர் தொகுதியில் செஞ்சதையும் மனப்பாடமா சொல்லுவாரு, நாகப்பட்டினம் தொகுதியில் நடந்ததையும் மனப்பாடமா சொல்றாரு, சுகாதாரத்துறையில்
எல்லாத்தையும் மனப்பாடமா சொல்றாரு. மாரத்தானுக்கு வரலாறு சொல்றாரு. ஏதென்ஸ் நகர சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறார். பிளாட்டோவை பற்றி பேசுகிறார். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தமிழ்நாடு வீதிகளில் சாக்ரட்டிஸையும் பிளாட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் இயக்கத்தை தவிர யாரும் கிடையாது. கலைஞர் என்ன தெரியுமா நினைச்சாரு? வீதியில நிற்கக்கூடிய ஒரு மக்கள், அன்னைக்கு யாரும் படிக்கல சார். இன்னைக்கு மதிவதனி 3 டிகிரி வாங்கியிருக்கலாம், உட்கார்ந்துருக்கவங்க 4 டிகிரி வாங்கியிருக்கலாம், மேடையில் நின்று எங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு நாங்கள் பேசலாம். ஆனால் அன்னைக்கு எங்கள் பாட்டன் பாட்டி தலைமுறையில் எதிரில் இருந்த யாருக்கும் படிப்பறிவு இல்லாத மக்கள், படிக்க விடாத சமூகம், படிக்க வந்தேன்னா பாவம்னு சொன்ன ஆரியம், அந்த மக்கள் கிட்ட கலைஞர் என்ன தெரியுமா நினைச்சாரு? நம்ம போய் உங்களுக்கு சொல்லி என்னத்தை புரிய போகுது? நம்ம பாட்டு எதையாவது வசனம் பேசுவோம்னு நினைக்கல, நம்ம ஏதாவது பஞ்ச் டைலாக் பேசுவோம்னு நினைக்கல. கலைஞர் என்ன நினைச்சாருன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை நானே வீதிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்றி இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். இல்லைன்னா நம்ம பாட்டி தாத்தாவுக்கு எங்கெங்க அன்னைக்கு ஃபோன் இருந்துச்சா சாக்ரட்டிஸை தெரிந்து கொள்ள? தந்தை பெரியார் என்ன பண்ணாருன்னா, உலகத்தில் நடந்த அதிசயங்களை எல்லாம் உள்ளூர் வீதிகளில் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இவங்க எல்லாரும் பேசுறப்ப நான் அதை தான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஒரு தோல்வின்னு எல்லாரும் ஒரு மாயையை ஏற்படுத்துறாங்க. இனிமேல் திமுக எழுந்திருக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் கட்டம் கட்டுறாங்க. எல்லாவற்றிற்கும் பிறகும் வெற்றி பெற்றவர்கள் ஒரு இடத்துல கூட கூட்டம் நடத்த முடியல, தோல்வி அடைந்து விட்டதாக சொல்லக்கூடியவர்கள் வீதி முழுக்க கூட்டம் நடத்துறாங்கன்னா கலைஞரிடம் அவர்கள் பயின்ற அந்த பயிற்சி, அந்த பயிற்சியின் விளைவாக நான் சொல்ல வந்த செய்திக்கு போகிறேன். ஏன் பெண்கள் நன்றியோடு இருக்கணும்? ஏன் காவல்துறை அதிகாரியுடைய உடையில் நான் கலைஞரை பார்த்தேன்னு சொன்னா, இங்க வந்த உடனே எனக்கு 2 பேரோட முகம் அப்படியே நிக்குது. பொதுவாக பேச்சாளர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறாங்கன்னா சுத்தி முத்தி பார்க்குறப்ப யாராவது 2 பேர் அவங்களை எப்படியாவது கவர்ந்துருவாங்க. ஒன்று பச்சை கலர்ல சேலை கட்டிட்டு பார்டர்ல வெள்ளை கலர்ல வச்சு ஜிகினாலாம் போட்டு நெத்தியில குங்குமம் பெரிய பொட்டு தலையில இப்ப கையை வச்சுக்கிட்டு சகலமும் இருக்கக்கூடிய ஒரு அக்கா. சரியா சொல்றேனாக்கா? அந்த அக்கா பேசக்கூடிய அனைத்துக்கும் கைத்தட்டலை. எந்த இடத்துல எல்லாம் கலைஞரை பற்றி பேசினார்களோ அந்த இடத்துல எல்லாம் கைத்தட்டினாங்க. ஏன்னா அது உணர்வு, நன்றி உணர்வு. இன்னொருத்தவங்க இந்த பக்கம், எனக்கு வலது பக்கம், அந்த குழந்தை அந்த அக்காவை படுத்தாத இம்சை இல்லை, பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு பார்த்தாங்க. அடிக்குது, பாடுபடுத்துது, எல்லா தொந்தரவும் பண்ணுது. ஆனாலும் அந்த அக்கா என்ன பண்ணி தொலைங்க, இதை பெத்துட்டோமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிதானம்மா, எங்கள் அம்மாவே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கைத்தட்டி அந்த அம்மாவாக இருக்கட்டும், கைத்தட்ட கூட முடியாமல் இம்சை பண்ணுற பிள்ளைய வச்சுருக்க அம்மாவாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பெருங்கனவு இருக்கும். திமுக ஜெயிக்கிறா தோக்குறா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யார் முதலமைச்சர் ஆனால் நமக்கு என்ன? எங்க தமிழ்நாட்டை ஆண்டா எனக்கு என்னங்க, யார் ஆண்டா எனக்கு என்ன? எனக்கு பிரச்சனை எல்லாம் இந்த கையில் வச்சிருக்கேன்ல புள்ள, இது படித்து பெரிய ஆளாக வந்துடணும். அது என்ன ஆசைப்படுதோ அதை படிச்சிடணும். அப்படிதானேக்கா? நமக்கு அதானக்கா கவலை இல்லையா? தலையை இப்படி ஆட்டுங்க இல்லை இப்படி ஆட்டுங்க, 2 பக்கமாக ஆட்டினீங்கன்னா ஒரே பக்கம் தான். ஆமாம், எல்லா பெண்களுக்கும் அதுதான் கவலை. இப்போ எல்லாரும் நம்ம கவலைப்படுறோம்னா கொஞ்சமாவது நமக்கு சுயநலம் இருக்கும். இந்த பிள்ளை படித்து வளர்ந்து வேலைக்கு போய் நம்மளை பார்க்கணும். நமக்கு சுயநலம் இருக்குன்னா ஒரு அர்த்தம் இருக்குக்கா, கஞ்சியாவது ஊற்றும். இன்னும் நம்ம ஆளுங்க பிரியாணிக்கு கூட அப்டேட் ஆகலை, கஞ்சியாவது ஊற்றும்னு நினச்சிக்கிறோம். நான் நினைத்து பார்க்கிறேன், ஒரு தலைவர், ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இப்போ செய்கிறதுக்கே அடுத்த நாள் மறந்து போகிற ஒரு சமூகத்தில் கடந்த 5 வருடம் செய்கிறதையே வாக்களிக்க போகின்ற போது மறைக்கக்கூடிய மக்களிடத்தில் வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்துக்கிட்டே போய் மாற்றி வாக்களிக்கக்கூடிய சமூகத்தில் கண்ணொளி திட்டம் கொண்டு வந்து கண்ணாடி போட்டு விட்ட கலைஞரை போய் மாற்றி கண்ணால் பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ ஓட்டு போடு போடாமல் போ, உன் பிள்ளையெல்லாம் பெருசாகி வளர்றப்ப நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ. ஆனால் இந்த பிள்ளைங்க வளர்ந்து வரப்ப ஐடி துறை வளர்ந்துருக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ந்துருக்கும். இப்போ பிறந்த பிள்ளை 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் வேலைக்கு போகிறப்ப இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, தகவல் தொழில்நுட்ப கொள்கையை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கண்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.
ஐடி பாலிசி. ஆனால் நம்ம பிள்ளைங்க, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், அழகாக போய் ஐடியில் உட்காந்துக்கிட்டு, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் கேட்டிருக்கோம், ஐடி துறையில் வேலை பார்த்து கொண்டு கலைஞர் என்ன செய்தார். சூப்பராக இருக்கும்ல கேள்வி. கேள்வி கேட்க நல்லா இருக்கும், பதிலை தேடுறது தான் கஷ்டம். தயவு செஞ்சு பதிலை தேடுங்க. உண்மையாகவே தெற்கு மாவட்ட கழகத்திற்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, அரங்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்தாமல் பொதுவெளியில் நடத்துவதற்கு நன்றி. ஏன்னா இத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, இவங்கள யாரோ ஒருத்தர் தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு இருக்கலாம்ல. ஏங்க என்னங்க ஓட்டு தானேங்க, 5 வருஷம் சும்மா இருக்க மாட்டீங்களா? எங்களை பார்த்து கேட்பாங்க. என்னெல்லாம் நேராகவே என்னுடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ஏன் 5 வருடம் வேறு ஒருவர் தமிழ்நாட்டை ஆண்டால் என்ன பிரச்சனை? நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், 5 வருடம் என்பது வரலாறை அறியாதவர்களுக்கு மிக சொற்பமான காலம். எங்களுக்கு என்ன தெரியுமா, 8வது படிக்கிற புள்ள 12வது முடிச்சு காலேஜ் போகிற காலம். அதுக்குள்ள அந்த குழந்தைக்கான கல்வி வளர்ச்சி வேணும், வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேணும், தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும், அதனால் திராவிட மாடல் வேண்டும் என்று வீதி வீதியாக பேசுகிறோம். அடுத்தது, இப்படிலாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சம்பாதிங்கக்கா, வேலைக்கு போகிற பெண்கள் இருப்பீங்க, நீங்கள் என்ன சம்பாதிச்சு வந்தீங்கனாலும் சம்பளத்தை வீட்டுக்கார் கையில் கொடுக்குறப்ப உங்களுக்கு கவலை வராது. ஐயோ நம்ம சம்பாதிச்ச காலத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறமே நமக்கு கவலை இருக்காது. அவங்க உழைப்பை நம்ம வாங்குறமே அவருக்கும் கவலை இருக்காது. ஏன்னு கேட்டால் நீ உழைக்கிறதே வீட்டுக்காக தானே அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. என்ன சம்பாதிச்சாலும் குனிஞ்சே இருந்த பெண்களை காக்கி உடுப்போடு நிமிர்ந்து நிற்க வைத்ததால் தான் காக்கி உடுப்பில் கலைஞரை பார்த்தேன். இதே மாதிரி எனக்கு பட்டியல் நிறைய போட முடியும். நேரத்தின் அருமை கருதி 3 செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கலைஞரை போல வன்மங்களையும் அவதூறுகளையும் வாழ்ந்த காலகட்டத்தில் சம்பாதித்த தலைவர்கள் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நிறைய முறை வந்திருக்கும். ஊழல், திமுக செய்த ஊழல், கலைஞர் செய்த ஊழல், திமுக கட்சி செய்த ஊழல். அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன ஊழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா ரிப்ளை வராது, ஆன்லைனில் தான் இருப்பாங்க, ரிப்ளை வராது. சரி இதுக்கெல்லாம் திமுகவில் இருக்க யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் போயிடுவாங்க. அவ்வளோதான், செய்தியாக அனுப்பியாச்சு, நீங்கள் நம்புறீங்களா நம்மளே ஆஃப்லைன் போயிடுவாங்க. வரலாற்றில் குற்றங்கள் ஏதும் நிரூபிக்கப்படாத கட்சிக்கு பெயர் ஊழல் கட்சி. குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஏவன்னு சொன்னாலும் சுத்தமான கட்சி. குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, வழக்கில் அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார், அவரும் ஒரு நபராக இருக்கிறார், ஆனால் அது தூய ஆட்சி என்று சொல்லுவதை நம்புவதற்கு இளைஞர் கூட்டம் தயாரா இருக்குன்னா அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கடந்து போக முடியாது. அவங்க கிட்ட நம்ம திரும்பி கேட்க வேண்டிய 3 கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் முடிச்சிடுறேன். இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கும். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஓடுங்க ஓடுங்கன்னு உங்க எல்லாரையும் உசுப்பேத்தி ஓட வச்சுட்டு இருக்காரு. இப்பதான் தெற்கு பகுதியை தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரவலாக கேட்கக்கூடியது, கடந்த ஒரு 10 ஆண்டுகள்லயே யாரு கேட்டாலும் சுகர், யாருக்குனாலும் கிட்னில பிரச்சனை. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகளாவிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாம் இப்ப 10 வருஷத்துல தான் பரவுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கண்டுபிடிக்காம செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த வேறுபாட்டை ஒரு தலைவர் யோசிச்சு என்ன பண்றாருன்னா, இவங்க உறுப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறப்ப யாரோ ஒருவர் விபத்துல சாகுறாருன்னு வைங்க, அவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுருது. அந்த உறுப்பு எடுத்து எங்க அண்ணனுக்கோ எனக்கோ வச்சா நான் உயிர் பிழைப்பேன்ல. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. நினைச்சு இந்தியாவிலேயே முதன் முறையாக டிரான்ஸ்டான் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்த்து 2008 இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை சாதாரணமாக செய்த மாநிலம் தமிழ்நாடு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சரியா, அடுத்து ஒன்று சொல்றேன், சேர்த்து நீங்க கைத்தட்டுங்க. முடிச்சாச்சு 2008. போன முறை ஆட்சிக்கு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் இன்னும் பயப்படுறாங்க. நான் செத்து போன பிறகு என் உறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டா நான் மேலே போவேனா கீழே போவேனா சைடில் போவேனான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ தந்தை பெரியார் எல்லாருக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ். பெரியார் சொல்கிறாரு, மேலேயும் போக மாட்டேன் கீழேயும் போக மாட்டேன், மண்ணோடு மண்ணாக மக்கி தான் போக போகிறேன், அதுக்கு உன் உடுப்பை
சாவுன்றார். கண்ணு புதஞ்சு போறதுக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக உன் பார்வை அடுத்தவருக்கு கிடைக்கட்டும். இதை பிரச்சாரம் செய்து 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 தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய ஆகுது, உடல் உறுப்பு தானம் நிறைய பண்றாங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் யோசிக்கிறார், உடல் உறுப்பு தானம் செய்கிறவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அவங்க உறுப்பை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்கல்ல, அங்க என்னெல்லாம் உடையுதுன்னு கேட்டா அண்ணன்மார்களும் அக்காமார்களும் தெளிவா கேட்டுக்கங்க. முதலில் உடைவது மூட நம்பிக்கை, இரண்டாவது பரவுவது அறிவியல் உணர்ச்சி, மூணாவது முக்கியமானது மனிதநேயம். இது மூணுக்கும் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன், தமிழ்நாட்டை ஆண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இதெல்லாம் செஞ்ச உடனே உறுப்பு தானம் அதிகமாக நடக்குது, எல்லாம் செய்கிறாங்கங்க. போன வாரம் ஒன்றிய அரசின் சார்பில் உடல் உறுப்பு தானம் அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதில் முதல் மாநிலம் திராவிட ஆண்ட தமிழ்நாடு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்ட திராவிட மாடல் ஆட்சி. விருதை பெற்றுக்கொண்டவர் மரியாதைக்குரிய தாவேகாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் போய் வாங்கிக்கிட்டார். வரலாறு சொல்றேன், யாரையும் நான் விமர்சனம் பண்ணல, யாரையும் நான் தரக்குறைவா பேசல, நடந்ததை சொல்லுகிறேன். முன்னோடு சேர்த்து சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய விருது வாங்குவீர்கள். என்ன காரணம்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கானதை செய்துவிட்டு தான் திராவிட மாடல் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கி இருக்கிறது. கல்விக்காக நீங்கள் விருது வாங்கலாம், சுகாதாரத்திற்காக வாங்கலாம். வாங்குகின்ற போது நீங்களே மறக்க நினைத்தாலும் உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய பெயராக திராவிட மாடல் இருக்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார். அந்த அச்சத்தில் எனக்கு திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதெல்லாம் சரி, வேற வேற அவங்கவுங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், மாற்றலாம். நீங்கள் கலைஞர்னு பேர் இருக்கிறத மாற்றினா கூட சரி, கலைஞர் இருக்கு எங்களுக்கு கோவம் வருது. ஸ்டாலின் இருந்து மாற்றினீங்கன்னா கூட சரி, ஸ்டாலின் இருக்கு எனக்கு கோவம் வருதுன்னு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். முதலமைச்சர்னு இருந்தால் நீங்களும் முதலமைச்சர் தானே, முதலமைச்சர் இருந்தால் அது உங்களையும் தானே குறிக்கும். ஏன் முதலமைச்சர்னாலே இவர் முகம்தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். கலைஞருக்கு நினைவு நாள் என்றால் அவருடைய போர் குணத்தை நினைவு கூறுவதற்கான நாள். எவ்வளவு பெரிய போர் குணம்னு சொன்னா, எதுவுமே செய்யாம திட்டு வாங்கினா கூட நமக்கு பொறுத்துக்கோங்க. வீட்டில் அம்மாவை அப்பாவை நம்மளை மாத்துக்கட்டில் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம சும்மாவே இருப்போம், சும்மா இருக்கும் திட்டு வாங்குறோன்னு போயிடலாம். எல்லாத்தையும் செய்கிற பையனையும் திட்டுவாங்க. ஸ்கூலில் 100க்கு 98 ஒரு பையன் வாங்கிட்டான்னா, என்ன போன முறை 100க்கு 100 வாங்கினா 98 வாங்கியிருக்கேன்னு திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. 35 வாங்கின பையன் 33 வாங்கிட்டு திட்டு வாங்காமல் இருப்பார். கேட்டால் அவனுக்கு அவ்வளோதான் வரும். உனக்கே 2 மார்க் குறைஞ்சிச்சு. அது மாதிரி கலைஞர் என்ன செய்தாலும் தமிழ் சமூகத்தில் ஒரு குரூப் அவரை திட்டுச்சு. ஏன் கலைஞரை திட்டுறாங்கன்னு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஏன் திமுக மேல வெறுப்புன்னு நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு காரணம்தான், தந்தை பெரியார் மீது இருந்த வெறுப்புக்கும் கலைஞர் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கும் பேசக்கூடிய எங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்புக்கும் ஒரே ஒரு காரணம், ஆரியத்தினுடைய கண்ணில் முள்ளாக இருந்த தலைவர்களும் இயக்கமும் இந்த இயக்கத்தை விட்டால் வேறு யாரும் கிடையாது. நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க. கலைஞர் யாராவது திட்டினாங்கன்னா ஒரு 4-5 கேள்வி கேட்டுட்டே வாங்களேன். கடைசியா மண்டையில் இருக்க கொண்டைய மறந்த மாதிரி அவங்க ஜாதி வெறி அப்பட்டமாக வெளியே வரும். ஏன்னு கேட்டா, கலைஞரின் பின்னால் அணிவகுத்திருக்கக்கூடிய நீங்கள் யாரும் கருப்பு சிவப்பு கரவேட்டி யாரும் அவர் என்ன ஜாதின்னு பார்த்து இந்த துண்டை தோல்ல போடல, அவர் என்ன மதம்னு பார்த்து இந்த துண்டை நீங்க தோல்ல போடல, அவர் நம்மாலான்னு நீங்க பார்க்கல. தமிழுக்கானவர் கலைஞர், தமிழினத்திற்கானவர் கலைஞர் என்று பார்த்து சேர்ந்த கூட்டம் இது. இது ஆரியத்தை இனப்பகைவர்களை நாள்தோறும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரணம், அவர் தந்தை பெரியாரின் அப்படியே வழிவந்த தொண்டர். சொத்துல உரிமை கொடுக்கணுமா, பெரியார் சொல்றார் செய்கிறேன். காவல்துறையில் பெண்களை நியமிக்கணுமா, பெரியார் சொன்னார் செய்கிறேன். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கணுமா, பெரியார் சொன்னார் செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு நியாயம் சேர்த்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். இழி சொல்களும் அவதூறுகளும் விமர்சனங்களும் இருக்கின்ற வரை கலைஞர் வாழ்வார். கலைஞருடைய நினைவு நாள் 8ஆம் ஆண்டு கிடையாது, கலைஞர் விதைக்கப்பட்ட ஆண்டு
8ஆம் நாளினுடைய தொடர்ச்சி இது. அந்த விதை விருட்சமாக மாறும். அந்த விதை தமிழ்நாடை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். வீழ்ந்து விடவில்லை. வெற்றிக்கான நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அனைவரும் பணி செய்வோம். வாழ்க கலைஞர், வளர்க அவர்தம் தொண்டு. நன்றி, வணக்கம். அடுத்து